நீதிபதிகளே என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இது இல்லை, அவங்க சிட்டிசனா இல்லையான்றது பாக்குறதுக்கு உங்க வேலை இல்லை இது, அது அரசாங்கத்தினுடைய வேலை. ரேஷன் கார்டு இருந்தா அந்த ரேஷன் கார்டை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இந்த மாச கடைசியில தள்ளி வச்சிருக்காங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதை நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் கொடுத்து எப்ப வேணாலும் பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னா இதுல பிரச்சனையே இருக்காது. அதை யாரும் எதிர்க்கல. சிட்டிசன்ஷிப்ன்றதை நிரூபணம் பண்றதுக்கு நீங்க இதை பயன்படுத்தாதுங்கன்றதான் ரொம்ப ஆழமாக கேட்கிறாங்க. பீகார்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தள் இந்த 3 கோரிக்கை வச்சாங்க. அதை கோர்ட் ஒரு உத்தரவாக ஒரு ஆர்டரா போடலைன்னாலும் ஒரு அறிவுரையாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு முன்னோடியாக செய்து பார்க்கிறோம், அது அதுக்கு பிறகு மற்ற மாநிலங்களுக்கும் கொண்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழக தேர்தல் அதிகாரி அவருடைய புரிதல்ல சொல்றாரு. தமிழக முதல்வர் சொன்ன விமர்சனம் கரெக்டான விமர்சனம். இது அவங்க உள்நோக்கத்தோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டுக்கும் வரும், மேற்கு வங்காளத்துக்கும் வரும், கேரளாவுக்கும் வரும்ன்றது அந்த ஆபத்து என்பது இருக்கு. தேர்தலில் தோத்து போவோம்னு பயந்து போய் இவங்க இந்த மாதிரி போராட்டம் நடத்துங்கன்னு. ஸோ அதுக்குனால ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த தயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி வர்ற மாதிரி தெரியுது. அதனால வலுவான போராட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பீகாருக்குள்ளால ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையும் வந்திருக்குது, மக்களுடைய அதிருப்தி என்பது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதனால ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். பீகார்ல சிறப்பு வாக்காளர் திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல எதிர்த்து பிரதான எதிர்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. கடந்த 10ஆம் தேதி கூட அது அவசர வழக்காக உச்சநீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருந்துச்சு. SIR என்று அழைக்கப்படக்கூடிய அந்த விதிதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விவகாரம். இது சிட்டிசன்ஷிப்பை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஷரத்தை உள்ள நுழைச்சிருக்காங்க. அதுல ஆதார் போன்ற விவகாரங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்ற பல கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. உச்ச நீதிமன்றத்திலே என்ன வாதங்கள் எதிர்கட்சியின் மூலமாக வைக்கப்பட்டது, எலெக்ஷன் கமிஷன் அதற்கு என்ன வாதம் வைத்தது, இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். அதாவது இதுல எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, அது அல்லாமல் மொஹுவா மைத்ரா ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க, மனோஜ் ஜான் சொல்லி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவரும் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அந்த விவாதத்தை பொறுத்தவரையில திரு கபில் சிபல் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாதத்தை வைத்தார். 1 கோடி பேருக்கு மேல பீகார்ல இருந்து வெளியூர்களில் போய் வேலை செய்யறாங்க. அவங்க இப்போ இது இதுக்காக இங்க திருப்பி பதிவு செய்யணும்னு சொல்றது என்ன நியாயம்? இது ஒரு குறைந்தபட்சம் 1 லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்குரிமையே இல்லாமல் போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. 1. 2வது, 1950க்கு பிறகு நான் இங்க பிறந்திருந்தேன்னா நான் ஒரு குடியுரிமை பெற்றவனா இல்லையான்றத அரசாங்கம் சொல்லணுமே தவிர நான் போய் நான் இங்க உள்ள குடிமகன்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதே மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, இதுக்கு முன்னாலெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் நடக்கும்போது இதற்காக கால அவகாசம் நிறைய கொடுத்தாங்க. ஆனா நீங்க அவசரமா தேர்தலுக்கு முன்னால இது பண்றதுக்கு என்ன அவசியம் அப்படின்றது இன்னொரு கேள்வி. இன்னொரு விவாதம் என்ன வந்ததுன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்டர் இது பேர்ல நீங்க அந்த சிஏஏ என்ஆர்சியில கொண்டு வந்த என்ஆர்சியை அமுல்படுத்துறதுக்கான முயற்சியை, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், அதை அமுல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறதா தெரியுது. அதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இல்லை இல்லையா அப்படின்றத கேட்டார். அப்போ அந்த நீதிபதிகளே என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இது இல்லை, அவங்க சிட்டிசனா இல்லையான்றது பாக்குறதுக்கு உங்க வேலை இல்லை இது, அது அரசாங்கத்தினுடைய வேலை அப்படின்றத பேசும்போது சொன்னாங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, தேர்தல் ஆணையம் நீங்க அந்த மாதிரி இதை தொடர்ந்து செய்யறதா இருந்தா ஆதார் அட்டையை நீங்க அடையாளமாக எடுத்துக்கிடணும்.
அதே மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கு வாக்காளர் அட்டை இருந்துருதுன்னு சொன்னா அதை வந்து ஒரு நிரூபணத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். ரேஷன் கார்டு இருந்தா அந்த ரேஷன் கார்டை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இந்த மாசம் கடைசியில தள்ளி வச்சிருக்காங்க. அதை முடிக்கல. என்ன நான் எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னா, ஒரு இடைக்கால தடை உத்தரவு கொடுப்பாங்க, ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுப்பாங்க. இதை நம்ம பேசி முடிவெடுத்த பிறகு நீங்க இதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம். அது நடக்கல. ஆனால் நீங்க தேர்தல் ஆணையம் நீங்க உங்க வேலைக்கு அப்பாற்பட்ட வேலைகள்லாம் எடுத்து செய்யறது என்ன நியாயம்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த 11 அடையாள அட்டைகளை தவிர இந்த 3 அடையாள அட்டைகளையும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் தானே எல்லாத்துக்கும் நிரூபணமா எல்லா இடத்துலயும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஆதாரம் வந்து இதுல எடுத்துக்கிட மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ தேர்தல் ஆணையம் சார்பாக கலந்துகிட்ட வக்கீல் என்ன சொன்னாருன்னா, இல்ல அது வந்து ஒரு முழு நிரூபணமாக எடுக்க முடியாது, அது ஒரு ஐடென்டிட்டி கார்டே தவிர இது வந்து அது ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு நீதிபதியே கேட்டாரு, சிட்டிசன்ஷிப் வந்து நீங்க வெரிஃபை பண்றது என்ன உங்க வேலையாது? அடையாள அட்டை வேணும்ன்றதுக்காக தான் ஒன்னும் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அதை வச்சுதான் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்கன்றதெல்லாம் விவாதத்துல நடந்தது. இப்போ கேஸ் முடியல, திருப்பியும் வரப்போகுது. இதுக்கு இடையில பீகார்ல மக்கள் மத்தியில ஒரு பெரிய பீதியும் எதிர்ப்பும் உருவாகி இருக்கு. ஏன் நம்மளை இப்படி சந்தேகப்படுறாங்க, எதுக்கு நாம் போய் நிரூபணம் பண்ணணும்? என் குடும்பத்துல இருக்கு, மனைவி ஊர்ல இருக்காங்க, கணவர் வந்து தமிழ்நாட்டுல வேலை செய்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. அவர் இதுக்காக ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு போனாதான் ட்ரெயின் ஏறி டிக்கெட், அதுக்கு டிக்கெட்டுக்கு செலவு, ஒரு வாரத்துக்கு வேலைக்கு சம்பளம் கிடையாது, அங்க போய் இதை நிரூபணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த சான்றிதழை கொடுக்கணும், புதிய போட்டோ கொடுக்கணும், ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வரணும். இவ்வளவும் செய்யறதுக்கு அதை வந்து ஃபார்ம் கொடுத்தா போதாது, ஒரு அதிகாரி வந்து அதை வெரிஃபை பண்ணணும் வீட்டுல வந்து. ஸோ இதெல்லாம் வேலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் கொடுத்து எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னா இதுல பிரச்சனையே இருக்காது. அதை யாரும் எதிர்க்கல. ரெண்டாவது, சிட்டிசன்ஷிப்ன்றதை நிரூபணம் பண்றதுக்கு நீங்க இதை வந்து பயன்படுத்தாதுங்கன்றதான் ரொம்ப ஆழமாக கேட்கிறாங்க. பீகார்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தள் வந்து இந்த 3 கோரிக்கை வச்சாங்க: ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி. அதை வந்து கோர்ட் வந்து ஒரு உத்தரவாக ஒரு ஆர்டரா போடலைன்னாலும் ஒரு அறிவுரையாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து மேட்ச் பிக்சிங்னு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. பீகார் தேர்தலில் நடக்க போறது மேட்ச் பிக்சிங் தான், அதனுடைய முன்னோடியா தான் இந்த எஸ்ஐஆர் சாருங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திரு ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நாம எல்லாம் எதிர்பார்த்தது வந்து உச்ச நீதிமன்றம் இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, மத்திய அரசு, அது உள்துறை அமைச்சகத்துக்கு தான் அந்த வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப இது சட்ட விரோதம், நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று ஒரு இடைக்கால தடையோ இல்ல ஸ்டேயோ கொடுப்பாங்களோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் உச்ச நீதிமன்றமும் நீங்கள் வந்து ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆதார் கார்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு அறிவுறுத்தலை சொல்கிறது என்று சொன்னால், எலெக்ஷன் கமிஷன் அதை அந்த எஸ்ஐஆரை மேற்கொள்வதற்கு சட்டப்படி எந்த ஒரு தடையும் இல்லை என்பது போல்தானே உச்சநீதிமன்றத்தினுடைய வாதத்தின் மூலமாக தெரிகிறது. ஆமா, இன்னைக்கு வந்து எந்த தடை உத்தரவும் இல்லை. அதனால அவங்க வந்து அடுத்த ஹியரிங் வர்றது வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்துல ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆதாரபூர்வமான உண்மைகள் இருக்கு. மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்றது இதுக்கு முன்னாலேயும் பேசியிருக்கோம். திடீர்னு ஒவ்வொரு தொகுதிகளில் 30,000 ஓட்டு, 35,000 ஓட்டெல்லாம் கூடி இருக்குது. அந்த கோட்டை விட எண்ணிக்கையை விட குறைவான எண்ணிக்கையில தான் வெற்றி பெற்றிருக்காங்க பிஜேபி. அங்க 7%, அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு நைட்டு 1%, மறுநாள் காலையில 7% கூட கொடுத்தாங்கன்னா அவரோட குற்றச்சாட்டு. அது ஒண்ணு. ரெண்டாவது, கடைசி நேரத்துல வாக்காளர் பட்டியல்ல நிறைய பேரை சேர்த்திருக்காங்க. இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் பட்னவிஸ் தொகுதி உட்பட கடைசி நிமிஷத்துல நீங்க 6 மாசம் சேர்க்க முடியாதது 2-3 நாளையில எப்படி அவ்வளவு வாக்காளர் எண்ணிக்கை கூடிச்சு? அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அதை ஏன் பட்டியல்ல நீங்க
வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிவிக்கல அப்படின்ன கேள்விகள் எழுப்பியிருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த 7% வாக்கு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதுன்றது சாயங்காலம் 5:30 மணிக்கு சொல்றாங்க இதுதான் என் பதிவான ஓட்டுன்னு சொல்லி, அதோட தேர்தல் க்ளோஸ் ஆயிருது. ஆனா அதுக்கு பிறகு நீங்க எண்ணும் போது எப்படி வாக்காளர் எண்ணிக்கை வந்து அதிகரிக்க முடியும்? மெஷினை யூஸ் பண்றீங்க, ஃபிகர் நீங்களே தான் கொடுக்குறீங்க, அந்த ஃபிகரை நீங்களே மாத்துறீங்கன்னும் போது முழுக்க முழுக்க நம்பிக்கை இல்லாம போயிருது இல்லையா? அதனாலதான் ஸ்டீலிங் ஆஃப் தி எலெக்ஷன் சொல்றாங்க. சார், இப்போ உச்சநீதிமன்றத்துல இப்படி ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையமும் பரிசீலிக்கிறோம். ஆதார் அட்டையை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வதற்கும், ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்வதற்கும் பரிசீலிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துல இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த வடிவத்தை வந்து நாடு முழுக்கவும் நாங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு வாதத்தையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்துல வைத்திருக்கக்கூடிய செய்தியும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து நம்ம பீகார்ல மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்னு பலரும் வாதம் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் இந்த அதாவது இந்த அவசர வழக்கு வருவதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார், தமிழகத்திற்கு அந்த எஸ்ஐஆர் பொருந்தாது என்று. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து பீகாருக்காக இவங்க நடத்துறாங்களா, அல்லது அடுத்த 5 மாநில தேர்தல் தமிழ்நாடு உட்பட பல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்க போகுது, இதெல்லாம் கருத்துல வச்சுதான் பண்றாங்களா சார்? அதாவது தேர்தல் ஆணையம் அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு முன்னோடியாக செய்து பார்க்கிறோம், முன்மாதிரியாக. அது அதுக்கு பிறகு மற்ற மாநிலங்களுக்கும் கொண்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழக தேர்தல் அதிகாரி வந்து அவருடைய புரிதல்ல சொல்றாரு. ஆனால் ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில இருந்து அவர் ஒரு உத்தரவு வந்ததுனாக்கி அந்த உத்தரவை ஒரு பின்பற்றி தான் ஆகணுமே தவிர இதுக்கு அது எதிராக இல்ல அது நான் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில சொல்றாரே தவிர தமிழக முதல்வர் சொன்ன விமர்சனம் கரெக்டான விமர்சனம். இது வந்து அவங்க உள்நோக்கத்தோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டுக்கும் வரும், மேற்கு வங்காளத்துக்கும் வரும், கேரளாவுக்கும் வரும்ன்றது அந்த ஆபத்து என்பது இருக்கு. அதுல 2 அடிப்படையான விஷயங்களுக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் பதில் சொல்லல. நீங்க ஏன் இந்த ஒரு தரப்பு குடியுரிமை இருக்குதா இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, நீங்க ஏன் கேட்கறீங்க, அது உங்க வேலை இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கி ஏதோ ஒரு பழைய ஒரு இதுல அப்படி ஒரு கிளாஸ் இருக்கு, இதுல வந்து ஒரு முடிவு வரலன்னாக்கி அது தேர்தல் ஆணையம் யோசிக்கலாம் அப்படின்றது. ஆனா அடுத்து வழக்கு நடக்கும்போது இந்த விவாதம் மீண்டும் வரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கி இந்த நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னேன், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், வெளி மாநிலங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடியவங்க, பீகார்ல இருந்து ஏராளமான பேர் இருக்காங்க. இந்த 1 கோடின்றதே குறைந்த எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். வேற சில பத்திரிகை கட்டுரைகள்ல நல்ல நிபுணர்கள் சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட 2 கோடி பேர் பீகார்ல வேற வேலை கிடைக்காததுனால வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க. ஒன்றிய அரசினுடைய பல்வேறு அலுவலகங்கள்ல வேலை செய்யறாங்க, பேங்க்ல வேலை செய்யறாங்க, ரோடு வேலை. நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்கி நீங்க தமிழ்நாட்டிலேயே பாக்குறோம் பல்வேறு வித. நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல மீன் பிடிக்கிறதுக்கு அவன் இதுக்கு முன்னால கடலே போகாதவன் இன்னைக்கு மீன் பிடிக்க போறவங்களோட கூடுதலாக அந்த போட்ல ஒரு வாரம் வரை கடல்ல தங்கி மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. பெரிய இதுல பெரிய போட்ல போகும்போது அதுல சமையல் வேலைக்கு பீகார்கார பையன் போறான், நீச்சலே தெரியாதவன், கடலையே பார்க்காதவன். அவனுக்கு அங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லாததுனால இந்த மாதிரி தேடி வந்திருக்காங்க. இப்ப அவனெல்லாம் போய் நீ உடனடியா புறப்பட்டு போ, அங்க போய் ஒரு அப்ளிகேஷன் கொடு, போட்டோ கொடுனாக்கி அது நடக்க போறது இல்லை. அப்ப அது வந்து அவனுடைய வாக்குரிமையை பறிக்கிறதாக இருக்கிறதுன்னு தான் பார்க்கணும். இப்போ இதுல வந்து குறிப்பா மைனாரிட்டிஸ், தலித்ஸ், அதே போல யாரெல்லாம் வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இதில் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாக்கு பாஜகவிற்கு செல்லாது. எனவேதான் இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு அவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா? சோ அது எப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா சார்? இல்ல, அது நாம சொல்ல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல. அந்த ஒரு சந்தேகம் பலரால் எழுப்பப்பட்டிருக்கிறது. என்ன அடிப்படையிலன்னு சொன்னா, இப்போ நிறைய பேர் வேலை கிடைக்காம வெளியூர் வரக்கூடியவங்க இந்த தலித், ஆதிவாசி, அதே மாதிரி மைனாரிட்டிஸ்ல குறிப்பாக இஸ்லாமியர்,
இப்போ நேற்று நான் வந்து இங்க இப்போ பெங்களூர்ல இருக்கிறேன். டாக்ஸி டிரைவர் நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்தவங்க இங்க வேலை பார்க்கறத பார்க்கறோம். நான் போகும்போது அவங்க பேரை கேட்கிறேன். அவர்கள் இஸ்லாமியர்கள். ஏன் இவ்வளவு நாளா இங்க வந்து வேலை செய்றீங்கன்னு சொன்னா, அங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு மரியாதையும் இல்லை, எங்களுக்கு எதிராக அநியாயங்களும் நடக்குது அப்படின்றத நம்ம தனியா பேசுறதுனால மனம் திறந்து சொல்றாங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாலேயும் இதற்கு உதாரணங்கள் இருக்கு. பல மாநிலங்கள்ல குறிப்பாக இஸ்லாமியர்கள் கூடுதலாக இருந்த பகுதிகளில், கிறிஸ்தவர்கள் கூடுதலாக இருந்த பகுதிகளில் வாக்காளர் எண்ணிக்கையிலிருந்து அவங்களுடைய பெயர்கள் பட்டியலில் இருந்தே அவங்க பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அஸ்ஸாம்ல சில பகுதிகளில் அவங்கள ஓட்டு போடவே விடல. முந்தின நாள் போய் காவல்துறையே போய் மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த பத்திரிகையில் வந்தது, அஸ்ஸாம்ல நடந்தது. யாரும் இங்கிருந்து ஒரு பேரும் ஓட்டுக்கு போட போகக்கூடாது, நாங்க பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி ஒரு காவல்துறையை மிரட்டும் போது அதுக்கு மேல நீங்க எப்படி தைரியமா போய் ஓட்டு போட போவீங்க? அப்போ அது சட்டத்துக்கு புறம்பாக செய்யப்படுகிறது. இப்போ அதை என்ன செய்ய ட்ரை பண்றாங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக இல்லாமல் சட்டத்தை பயன்படுத்தியே நம்ம இவங்களெல்லாம் பட்டியலில் இருந்து நீக்கிட்டோம்னா ரொம்ப எளிதாக இருக்கும். பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட போறதில்லை, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட போறதில்லை, பெரும்பாலான தலித்துகள் அவங்களுக்கு ஓட்டு போட போறதில்லை. ஏன்னா தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் வட மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமாக இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஓபிசிலையும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு இருக்கும். அதை வந்து தேர்தலில் காட்டுறதுன்றது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். இதே இது எமர்ஜென்சிக்கு பிறகு அன்றைக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு குரல் காட்டுறது. அப்போதான் ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து பீகார்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடத்தினார் அந்த அவசர சட்டத்துக்கு எதிராக. காங்கிரஸ் அன்னைக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, பீகார்ல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அதனால அந்த மக்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு தேர்தல் ஒரு வாய்ப்பு. அங்க வந்து அடிப்படை கட்டுமானங்கள் ரொம்ப குறைவாக இருக்கு, சாலை போக்குவரத்து மோசமா இருக்கு, வேலை வாய்ப்புக்கான எந்த திட்டங்களும் இல்லை. இதெல்லாம் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பை காட்டுவாங்கன்றத பார்த்துட்டு தான் இவங்க இந்த மாதிரி ஒரு மறைமுகமாக அவங்களெல்லாம் வெளியேற்றுறதுக்கான முயற்சி செய்யறாங்க. இப்போ சமூக ஆர்வலர்கள், அதே போல பத்திரிகையாளர்கள், நடுநிலை சிந்தனை கொண்டவர்கள், இவங்க எல்லாம் இன்னொரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த விவகாரம் இது ஒரு என்ஆர்சி போல, இப்ப ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறது போல என்ஆர்சியினுடைய முன்வடிவம் தான் இந்த எஸ்ஐஆருங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. இதை வந்து எதிர்கட்சிகள் தீவிரப்படுத்தணும் போராட்டத்தை. இது வந்து இன்னும் பெரிதளவுல வந்து எதிர்கட்சிகள் வந்து தீவிரப்படுத்தல, குறிப்பா தேர்தல் ஆணையத்தையே முற்றுகையிடணும் அப்படின்ற பேச்சுகள் கூட வந்து பலராலும் பேசப்பட்டு வருகிறது. இது வந்து இந்த சட்ட போராட்டங்களா இருக்கட்டும், அறவழியில் போராடுவதாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றனவா அல்லது நாம் அழுத்தம் கொடுப்பதில் தோய்வாகத்தான் இருக்கிறோமா? சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் வந்து கரெக்டானதுதான். எதிர்கட்சிகள் இன்னும் ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது குற்றச்சாட்டு வந்துருமோ, இவங்க பயந்து, பொதுவாக இந்த ஆட்கள் இவங்க என்ன செய்யறதுன்னா, தேர்தலில் தோத்து போவோம்னு பயந்து போய் இவங்க வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குனால ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த தயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி வர்ற மாதிரி தெரியுது. அதனால வலுவான போராட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் சில பத்திரிகை செய்திகளில் கட்டுரைகளில் படித்தேன், பீகாருக்குள்ளால ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையும் வந்திருக்குது, மக்களுடைய அதிருப்தி என்பது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதனால ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறதுன்னு அதை பார்த்து பத்திரிகைகள் சொல்லுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றங்கள் வருவதற்கு போராட்டங்கள் தேவை, ஆனா அறவழி போராட்டங்களாக இருக்கணும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமா சார். இந்த பீகார்ல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் சம்பந்தமாக பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இது பிஜேபியினுடைய அஜெண்டா. இதற்கு எதிராக எதிர்கட்சிகளும் இன்னும் தங்களுடைய போராட்டங்களை மூர்க்கப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு விவகாரங்கள்ல வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி, வணக்கம். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.